நபி தோழர்கள் 2 பேர் மௌத்தானாங்க. 2 பேரும் ஒரே கூட்டம், ஒரே குடும்பம், ஒரே நாளில் களிமா சொன்னவங்க. அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2 பேரும் நபி இடத்துல களிமா சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம். நீ எத்தனை ரக்காத்தோ நான் அத்தனை ரக்காத்து, நீ நோன்பு வச்சா நானும் நோன்பு வைப்பேன், நீ ஓதுனா நான் ஓதுவேன், நீ சதக்கா கொடுத்தா நான் சதக்கா கொடுப்பேன். 2 பேரும் சமமாக இருக்கு. இங்கே நண்பர்களாக இருக்கிற பல பேர் போடுற திட்டம் வேற எதுவும் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்ல நம்ம 2 பேரும் ஒன்னா சொர்க்கத்தில் இருக்கணும். நீ இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும். எனவே நீ 10 ரூபா தர்மம் கொடுத்தா நானும் 10 ரூபா கொடுப்பேன். என்கிட்ட சொல்லிடணும். தஹஜ்ஜத் 8 ரக்காத் நீ தொழுதா நான் 8 ரக்காத், எவ்வளோ நேரம் நிற்கிறேன் நான் அவ்வளோ நேரம் நிற்பேன், எல்லாம் கரெக்டு. போருக்கு போவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க 2 பேரையும் அனுப்புகிற ரசூலுல்லாஹ் 2 பேரையும் அனுப்பி வைப்பாங்க. 2 பேரும் ஒன்றா போருக்கு போகிறது. அப்படி நடந்துச்சு. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஒரு போர்க்களம் அனுப்பப்படும் 2 பேரையும் ஒருத்தர் சோமில்லாமல் ஆகிட்டார். சோமில்லாமனு படுக்கை ஆகிட்டார். இன்னொருத்தர் நடமாடுகிறார். அவர் பேரை போர்க்களத்துக்கு ரசூல் எழுதிட்டாங்க. அவர் போருக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. அவருக்கு போருக்கு போயிட்டார். இவர் சோமில்லாமாயி மௌத்தாயிட்டார். சோமில்லாமாயி மௌத்தாயிட்டார். அவர் போருக்கு போறார். இவர் சோமில்லை. முதல்ல மௌத்தானவர் யாரு? போருக்கு போய் போர்க்களத்தில் அவர் மௌத்தாயிட்டார். அது கழிச்சு 1 வாரம் இவர் வாழுகிறார். படுக்கையில் இருந்தவர். இவருக்கு ஒரே கவலை, என் நண்பர் போருக்கு போயிட்டாரு. ஆனால் போருக்கு போனவர் ஷஹீதாயிட்டார். ஷஹீதானவருக்கு பின்னால் இவர் வாழ்கிறார். ஆனால் இவர் படுக்கையில் இருக்கிறார். 1 வாரம் கழிச்சு இவர் மௌத்தாரார். இவர் மௌத்தான அன்னைக்கு சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி பெருமானார் தர்பாருக்கு ஓடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், ராத்திரி ஒரு ஆச்சரியமான கனவு கண்டேன்னாங்க. என்ன கனவுபான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தல்ஹா சொன்னாங்களாம், அன்னைக்கு 2 பேரும் நம்ம கூட இருக்கிறாங்களே, அந்த தையி கூட்டத்தில் வந்த 2 பேரும் சகோதரர்களாக வாழ்ந்தாங்க, ஒன்றா நோன்பு வச்சாங்க, ஒன்றா தொழுதாங்க. அவங்க 2 பேரும் சொர்க்க வாசலில் பார்த்து 2 பேரும் போட்டி. என்ன போட்டி? நான் முதல்ல போவேன்னு கிடக்குது. 2 பேரும் போட்டி போடுறாங்க. அப்போது மலக்கு வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. யாரை முதல்ல அனுப்புனாங்கன்னா, அல்லாஹ்வின் பாதையில் 1 வாரத்துக்கு முந்தி மௌத்தா போய் போர்க்களத்தில் ஷஹீதானாரே, அவரை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு இன்னைக்கு மௌத்தான படுக்கையில் இருந்து மௌத்தானவரை சொர்க்கத்தில் முதல்ல அனுப்பிட்டாங்க. அஜிப்து மின்ஹு யா ரசூலல்லாஹ், ஆச்சரியப்படுகிறேன் அந்த கனவை கண்டு என்றார். என்னப்பா ஆச்சரியம்னு கேட்டாங்க. இல்லை, ஷஹீதானவரை 2வது ஆக்கிட்டான் அல்லாஹ், இன்னைக்கு மௌத்தானவரை கொண்டு போய் முதல்ல அனுப்புறான். உனக்கு தெரியாதா? அவர் ஷஹீதானார், அவர் பாக்கியமானவர் தான். அதை விட இவர் தான் பாக்கியசாலி. ஏன்? அவருக்கு பின்னால் 1 வாரம் வாழ்ந்திருக்கிறார் இல்லையா? இந்த 1 வாரத்தில் எத்தனை அல்லான்னு சொல்லியிருப்பார், எத்தனை அல்ஹம்துலில்லான்னு சொல்லியிருப்பார், எத்தனை ரக்காத்து தொழுது இருப்பார். அப்போ அவரை விட இவர் 1 வாரம் நீண்ட காலம் வாழ்ந்ததால் இவரே சொர்க்கத்தில் முந்துவதற்கு தகுதி. வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் நீண்ட ஆயுள் வாழ்றது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக.